வெல்கம் யூவர்ஸ். முக்கியமான அப்படி பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனவே இருக்கீங்க. சார், நீட்டை பொறுத்தாப்புல எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும்? நீட்டை பொறுத்தாப்புல எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிப்மரு, எய்ம்ஸ் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹை கட் ஆஃப் வந்து எடுக்கணும். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கட் ஆஃப் வந்து எடுக்கும். ஒரு 650+ வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ரேர் தான். அதனால் வந்து எல்லாருமே படிக்கிறப்பவே நல்லா தெளிவாக படிச்சிருங்க. இன்னும் ஒரு இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வைராக்கியத்தோடு வந்து படிங்க. ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், மே மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து வருது. இன்னும் கரெக்டாக ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. 1.5 மாதம் தான் வந்து 1.5 மாதம் கூட இல்லை, கரெக்டாக ஒரு 50 டேஸ் தான் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓவராலாக வந்து படிக்கணும். கண்டிப்பாக வந்து நல்லா படிங்க. ஏன்னா பயாலஜி உங்களுக்கு 360 மார்க், ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 180 மார்க் தான், கெமிஸ்ட்ரியும் 180 மார்க் தான். அப்போ நீங்கள் ஓவராலாக வந்து பயாலஜி நல்லா படிங்க, கெமிஸ்ட்ரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃபிசிக்ஸுமே நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் பொறுத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் ஜிப்மராக போனீங்க அப்படின்னா நிறைய கட் ஆஃப் வந்து தேவைப்படும். ஒரு 150+ அதுக்கு மேலேயே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா பேஸ்டான கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து வித்தியாசப்படும். பேஸ்டான கொஸ்டின் பேப்பரை பொறுத்தாப்புலாம். அதே நீங்கள் தமிழ்நாடை பொறுத்தாப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி ஓவராலாக மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து கட் ஆஃப் வந்து டாப் 5 வந்து கண்டிப்பாக 600 மேலே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதுலேயுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக இருக்கும். அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக இருக்கும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி அப்படிங்கிறது இருக்கும். இதே நீங்கள் ஆழ்ந்த கோட்டையில் ஜிப்மர், எய்ம்ஸ் அப்படி போனீங்க அப்படின்னா ஓபிசி, எஸ்டி அப்படிங்கிற ஒவ்வொரு பிரிவினர் இடத்துல வந்து வரும். அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, பார்க்கலாம். எனி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம உங்கள் கூடயே தான் இருப்போம். நீட் எக்ஸாம் வந்து ஓரளவு நல்லா பண்ணுங்கள். ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், உங்களுக்கு வந்து பயாலஜி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 360 மார்க் கண்டிப்பாக 350, 340+ வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். மார்க்ஸு கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு நெகட்டிவ் மார்க் இருக்குது சார் அப்படின்னு நிறைய ரிசல்ட்ஸ் இருந்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாமுக்கு நம்ம வந்து சொல்லுவோம், எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லுவோம். எப்படிலாம் நீங்கள் வந்து போகணும், டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்ஸ் என்னென்ன எப்படிலாம் கொடுத்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தெரியாத கொஸ்டின்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரிவைன் பண்ணுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரீகாலுமே வந்து பண்ணுவோம். இப்போ எம்சி கொஸ்டின் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, பார்க்கலாம். எனி அப்டேட் கிடச்சா நம்ம சேனலில் சொல்லுவோம். சரி, தேங்க்யூ ஃபார் வீடியோ. பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கிளியர் பண்ணுறேன்.